மக்களே, வெல்கம் பேக் டு சாய் அப்டேட் யூடியூப் சேனல். நம்ம சேனல் ஏதாச்சும் புதுசாக போய்ட்டுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எங்கே எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பக்கத்தில் கீழனூர் தாண்டி தான் அன்னவாசல் இருக்குது. அங்கே பார்த்து இந்த வீடியோ எடுத்தோம். ஊரோட பேர் மெய்வெளிச்சாலை. நிறைய பேர் இந்த கிராமத்தை பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். அங்கே போய் பார்த்ததில் எனக்கு ஒரு தனிப்பட்ட நிறைய கருத்து இருந்துச்சு. அங்கே யூடியூப் சேனலில் இதுவரையும் பார்த்து போகிறது வேறு, அங்கே நடந்தது வேறு, அந்த மாதிரி தான் அது இருந்தது. ரொம்பவுமே அற்புதமாக இருந்துச்சு. ஒரு த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் அங்கே நிறைய நடந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல எங்களை என்ன பண்ண சொன்னாங்கன்னா, பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பர்மிஷன் வாங்க போகிறதுக்கே நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டுருச்சு. ஆக்சுவலாக அங்கே ஒரு பாட்டி தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க உள்ளே. அங்கே இருக்கவங்க தான் ஆண்டவரோட பேத்தி அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்க ஆண்டவர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அப்படின்னா யார் அப்படின்னா, ஏற்கனவே மனுஷனாக இருந்து அங்கே இறந்து போனவங்க ஆண்டவர் அப்படின்னு வழிபட்டுட்டு இருக்காங்க. உள்ளே போய் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்ததுக்கு உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு அங்கே சில பேர் சொல்லிட்டாங்க. அங்கே வாழ்கிறவங்களே நிறைய பேர் இதுவரையும் ஆண்டவரை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக விளக்கு வெளிச்சத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி மொபைல் சார்ஜர்லாம் போடணும், இதுமாரி தேவை இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்திங்கன்னா, சோலார் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கரண்டே எந்த இதுலேயும் கிடையாது. லைன் கம்பி எதுவுமே உள்ளே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஊர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மணல் தான் இருக்கும். மணல்னு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். ஊருக்குள்ளே உள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எந்த சைடு பார்த்தாலுமே நம்ம இருக்கிற இடம் தெரியும். அந்தளவுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். ஒரு குப்பை எதுவுமே போட மாட்டாங்க. அதெல்லாம் வேணால் உண்மை தான். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு அமைதியான நிலையில் தான் இருக்கும் அந்த ஊரே. காலைல வெளில வேலைக்கு போகிறாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்களாம். மற்றபடி அமைதியாக தான் இருக்குது அந்த ஊரே. உள்ளே போய் நாங்களுமே நிறையா பார்த்தோம். அங்கே விசாரித்தபடி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அங்கே அழுக மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்க எப்போதுமே அவளை இப்போ நம்மளோட பாடி அப்படின்னு சொல்லுவோம்ல, பாடி அப்படின்னா இறந்துட்டோம் அப்படின்னா ஐஸ் பெட்டியில் வைப்பாங்களா, அந்த மாதிரிலாம் அங்கே ஐஸ் பெட்டிலலாம் வைக்க மாட்டாங்களாம். இதெல்லாம் அங்கே சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு தெரியல, வாடையெல்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கதை சொன்னாங்க. வெளியில் விசாரித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஊரை பற்றி ஒருத்தவங்களை புதைக்கிறதுக்கு குழி நோண்டும் போது ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி இறந்து போனவங்க பாடி எல்லாமே அப்படியே இருந்துச்சு. தோல்லாம் எதுவும் ஆகலை, எலும்பு எல்லாம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நோண்டும் போது அந்த பாடி வெளில இருந்துச்சுல, அந்த பாடிக்கு தண்ணியெல்லாம் கொடுத்ததா சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு அங்கே போகிறத விட அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இன்னும் நிறைய கருத்துக்கள் அங்கே நம்மளால் கேட்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே எதனால் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருக்கணும் அப்படின்னால தான் அங்கே வாழ்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 69 ஜாதி மக்கள் எல்லாருமே ஒன்றா அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அங்கே யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க.